ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பாக்கியவாணிகள் வீடு. ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுப ஒர்க் எடுத்திருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நேயர்களே, இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ, முழுமையாக பாருங்கள். சரியாக நிறைய தகவல்களை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு இது இப்போதைக்கு கரெக்டாக பயன்படும். குறிப்பாக ராகுவை பற்றி பேசுகிறேன். ராகு வந்து ஒரு முக்கியமான கிரகம். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலுமே சனி பகவான் பிடியில் இருக்கிறாரு. நிறைய பேருக்கு பிரச்சனை இங்கே தான். சரியா நேர்களே, இப்போ தனுசு ராசியில் தடுமாறுகிறவர்கள், பிரச்சனையில் இருக்கிறவங்க, தீராத சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த ராகு திசை தான் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். குரு திசை ஓரளவு காப்பாற்றிடும், ஏன்னா ராசிநாதன் திசை. ஆனால் ராகு வந்து கொஞ்சம் தனுசு ராசிக்கு வந்து அந்தளவுக்கு ஃபேவராக இருக்க மாட்டார், நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு. இந்த வீடியோ பதிவில் நான் ராகுவை பற்றி சொல்கிறேன். ராகு தசாபுத்திக்கு என்ன பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கிறவங்க விட்டுருங்க. சரியா? உங்களுக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சு, குரு திசை நடக்கு, சனி திசை நடக்குன்னு விட்டுடலாம். ஆனால் குரு திசையிலையும் ராகு புத்தி நடக்கும். அதுபோல் சிலவருக்கு ராகு அந்தரம் நடக்கும். அதெல்லாம் ஜோசியர் வச்சு பார்த்தா தான் தெரியும். அந்தரம், பிராணம், சூட்சுமம், அதில் ராகு சம்மந்தப்பட்டாலும் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. ஸோ ராகுவை பற்றி சில விஷயங்களை சொல்கிறேன். தனுசு ராசியின் பரிதாபங்கள், அது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கொஞ்சம் பரிதாபத்துக்கு உரியவர்கள். ஸோ தனுசு ராசியில் பரிதாபத்துக்கு உரியவர்களுக்கெல்லாம் ராகு வந்து ரொம்ப டாமினேஷன் பண்ணுவார். ராகு டாமினேஷன் இருந்தாலே ஒரு ஜாதகனை வந்து பரிதாபத்துக்கு உரியவனாக ஆக்கிடுவார். ஏன்னா கேப்பாருண்டி கிடப்பாங்க. சரியா? ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தொட்டக்காரையும் தொடங்காது, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் எப்படிலாம் முன்னேறலாம் அப்படி நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். ராகு வந்து வாய்ப்பை தட்டி பறிக்கிற கிரகம். ராகுனாலே தட்டி பறிப்பார். கைக்கு வந்தது வாய்க்கு கிடைக்கல அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இது கைக்கு வந்தது வாய்க்கு கிடைக்காமன்றவர் ராகு தான். வீடு வரைக்கும் வந்துடும், ஆனால் வீட்டுக்குள்ளே வராது. ஒரு பொருள் வீடு வரைக்கும் வரும், ஆனால் வீட்டுக்குள்ளே வராது. வீட்டுக்கு வாசப்படியிலே அது வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ இது மாதிரி வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுல ராகு கில்லாடி. 18 வருஷம் அவருடைய தசாபுத்தி. ராகு வந்து தனுசு ராசியில் கண்டிப்பாக கிராஸ் பண்ணுவார். மத்தியம வயதில் இருக்கிறவங்க கிராஸ் பண்ணுவார். ஸோ இந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அடுத்து நீங்கள் ராகு திசையை இது பண்ண போகிறீங்க. ஸோ சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கிறவங்க அடுத்து ராகு திசையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் ராகு எந்த அமைப்பில் இருக்கிறாருன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்களா, மணி அடிக்க ஆண்டை முன்னியத்தில் நல்லதை நடக்கட்டும். பரிகாரம் சொல்கிறேன். எது தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்கள் குறைகளை சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேட்கும்போது நீங்கள் வந்து தெளிவாக கேளுங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தனுசு ராசி, மேச லக்கணம், ராகு வந்து 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறாரு, எனக்கு இப்போ இந்த ராகு திசை நடக்குது, என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அது கண்டிப்பாக பரிகாரம் சொல்லுவேன், எல்லாம் வழிபாடு சொல்லுவேன். ஒரு மனிதனுக்கு வந்து தீர்வு வந்து பரிகாரம் வழிபாடு தான். பரிகாரங்கிறது வந்து ஒரு நாள் செஞ்சு விட்டுருது, வழிபாடு தான் சிறந்தது. ஏன்னா பரிகாரம் பண்ணி எதுவும் மாறப்போகிறது கிடையாது. வழிபாடு வந்து நம்மளை வந்து பிரச்சனையை தீர்க்கும். அதாவது தலைக்கு வருது தலைப்போட போகுதுன்னு சொல்கிற மாதிரி, பிரச்சனையை உடனே தீர்க்குதோ இல்லையோ அந்த பிரச்சனையை சந்திக்கிற சக்தியை கொடுக்கும். இறை வழிபாடே அதாங்க. தெய்வத்தை நினைக்கிறது, கோயில் உலகத்துக்கு போகிறது, வீட்டில் பூஜை பண்ணுறது எல்லாமே எதுக்குன்னா அந்த பிரச்சனை இருக்கும். பிரச்சனை வந்து போகாது, அது கர்மத்தின்படி நடக்கும், நம்ம வாங்கிட்டு வந்த வரத்தின்படி நடக்கும். ஆனால் அதை சந்திக்கிறதுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, ஒரு தெம்பை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் கடவுள். ஸோ கடவுள் வழிபாடு வந்து ஒரு மனிதனை வந்து பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணுறதை கொடுக்கும். அவன் ஃபேஸ் பண்ணிட்டானா அந்த நிலை மாறோடனே நல்லாயிருவான், அவ்வளோதான். அதை கொஞ்சம் டிஃபென்ஸாக இருக்கணும். அதாவது அந்த பிரச்சனையை வந்து டிஃபென்ஸ் பண்ணணும், நம்ம தடுக்கணும், தற்காப்பு பண்ணணும். அந்த தற்காப்பு பண்ணுறதுக்கு தான் இறைவனோட அணுக்கிற வேணும். ஓகே நேர்களே, நிறைய நான் பீடியெல்லாம் போடலை, சப்ஜெக்ட்டுக்கே வந்துடுறேன். ராகு வந்து ஒரு மாயா கிரகம், சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம், சிமிய தாயின் புத்திரன், சுவர்பானு. ராகும் கேது ஒன்று தான். ஒரு விஷயத்தில் 2 பேர் 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. ராகு வீட்டுக்கு எல்லா இடத்துல கேது இருப்பார். பொதுவாக தனுசு ராசியில் வந்து ராகு இருக்கிறது வந்து ஒரு வகைக்கு நல்லது தான், கோதண்ட ராகு அப்படிம்பாங்க. ஸோ ராசியில் ராகு சம்மந்தப்பட்டாலுமே சந்திரனை டிஸ்டர்ப் பண்ணுவார். அதுதான் பெரிய மைனஸ் இங்கே. சந்திரன் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்னென்னா மனம் ஒரு நிலையில் இருக்காது, தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுத்துருவார். ஏன்னா சந்திரன் இருப்பார், சந்திரன் கூட சேர்ந்து இருப்பார். சந்திரன்கிட்ட இருந்து ஒரு 15 டிகிரி விலகி இருந்தாருன்னா பரவாயில்ல. நீங்கள் மூல நட்சத்திரமோ பூராட நட்சத்திரமோ உத்திராட 1ஆம் பாதமோ சந்திரன்லேருந்து 15 டிகிரி விலகி இருக்கணும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். 15 டிகிரிக்குள்ளே சந்திரனை பிடிச்சிட்டாருன்னா சந்திரன் வந்து கெட்டு போயிடுவார். ராசி கெட்டு கூட கெட்டு போயிட்டாருன்னா தேக ஆரோக்கியம் ஆயிரும். அது இருள் சந்திரன் இருந்தாருன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா? திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. ராசிக்கு 7ஆம் இடம் பார்க்கறதுனால மனைவி கூட ஒத்து போக முடியாது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து ராசியில் ராகு இருக்கிறதுனால வரும். நான் பின்னாடி ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், அதுக்கு உண்டான வழிபாடெல்லாம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ராகு திசை ஒரு பெரிய காலம், 18 வருடம். ஒரு மனிதனுக்கு வந்து 18 வருடங்கிறது வாழ்நாளில் வந்து 25%. சரியா? 72 வயசுக்கு வாழ்கிறானா 25% வந்து அவனுக்கு வந்து ராகு திசை தான். அது தனுசு ராசியில் மத்தியம வயதில் வரும். நீங்கள் பூராடத்தில் பிறந்தீங்கன்னா பூராடத்தில் வந்து சுக்கிர திசையில் 10 வருஷம், சூரிய திசை ஒரு 6 வருஷம், 10 16, சந்திர 20 10 26, அது ஒரு 33 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் 18 வருஷம் 51 வயசு வரைக்கும் நடக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு 33 வயசுலேருந்து 53
ஸோ இந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம். ஒரு மனிதன் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று வாழ்க்கையை செட்டில் பண்ணுற காலகட்டம் தான் அது. 50 வயசுக்கு மேலே நிலைப்பாடு அப்படியே போயிடும். ஸோ ராகதிசை வந்து தனுசு ராசிக்கு வந்து மிடில் ஆஃப் த ஆர்டரில் வரும், மிடில் விக்கெட். சரியா? ரொம்ப கொஞ்சம் முக்கியமான அமைப்பு ராகதிசை. பொறுமையாக கேளுங்க. இப்போ கோச்சாரத்தில் ராகு சரியில்லை, சனி பகவான் பிடியில் இருக்கிறாரு. சனி பகவான் வக்கரமாகி 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பிடிச்சிருக்கிறாரு. அதுபோல் ராகு வந்து ராசியை பார்க்குறாரு. தன் பின்னோக்கு பார்வையால் ஆண்டி கிளாக் வைஸ் பார்வையால் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இப்போ தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு மனச்சங்கடம் இருக்கும், மனக்லேசம் இருக்கும். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சங்கடப்படுவீங்க, எதையும் சிறப்பாக செய்ய முடியாது, மன போராட்டம் இருக்கும். சனி பகவானை பிடிச்சிருக்கனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் பழக்க வழக்கம் நல்லா இருக்காது, பண பிரச்சனை இருக்கும், புரிதல் கம்மியாக இருக்கும். சரியா? வீடு மனை கட்டுறதா இருந்தால் 1000 தடங்கள் இருக்கும். தைரிய வீரியம் குறைஞ்சி போயிடும், ஆள் சோர்ந்து போயிடுவீங்க, சோம்பல் இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் அந்தளவு ஏற்றம் இருக்காது, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்கும். இருப்பினும் ராசியை குரு பார்க்கறதுனால நிலைமையை சமாளிப்பீங்க. சரியா? அதுலேயும் வந்து வருகிற அக்டோபர் 18ஆம் தேதி குரு வந்து அதிசாரம் எடுத்து கடகத்துக்கு வந்துடுவார், 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வருகிற அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். சரியா நேரில்? ஸோ அக்டோபர் 18 டு டிசம்பர் 5 வரைக்கும் ராகு சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இல்லாமல் போயிடும். குரு வந்து கடகத்துக்கு வந்துடுவார், அதிசாரம் எடுக்கிறாரு. சரியா? அந்த காலகட்டம் ஒரு 50 நாள் கவனமாக இருக்கணும். ஸோ 50 நாளைக்கு வந்து தனுசு ராசிக்கு சில பரிதாபங்கள் இருக்குது. பரிதாபங்கள் என்ன, கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தை போகிறதுக்கு தான் இந்த வீடியோ சொல்கிறேன். வீடியோவில் சொன்னதை மட்டும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சரியா நேரில்? ரொம்ப சுற்றி வளைச்சலாம் பேசலை. ராகுவை பற்றி மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். ராகு ஒரு டூப்ளிகேட் கிரகம். அவருக்கு வந்து சொந்த வீடு கிடையாது, ஆட்சி உச்சம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் விருச்சிகத்தில் ஆட்சி பெறாருங்கிறாங்க. ஆனால் விருச்சிகத்தில் அவர் ஆட்சி பட்டாலுமே உச்சம் பெறாரு அப்படிங்க. அவர் ஆட்சி வீடு இல்லைன்னா இப்படி உச்ச வீடு இருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகத்துக்கு ஆட்சி வீடு இருந்தால் தான் உச்ச வீடு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் சில ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ராகுவுக்கு வந்து ஆட்சி வீடு கிடையாது, ஆனால் உச்ச வீடு விருச்சிகங்கிறாங்க. ஆனால் வாட்டவர் மேபி விருச்சிகத்தில் இருக்கிற ராகு நல்லா செய்ய மாட்டார். ஏன்னா செவ்வாயோட சிற வீட்டில் ராகு இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வீட்டு விருச்சிகத்தில் ராகு இருக்கிறாருன்னா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ராகு திசை நடந்தால் நல்லா இருக்காது. அதுவும் ராகு வந்து நல்ல இடத்துல இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? ராசி லக்கணம், ராசிங்கிறது 50%, லக்கணங்கிறது 75%, கோச்சாரங்கிறது 25%. இதுதான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை நிர்ணயிக்கும். கோச்சாரம் நாங்கள் சொல்கிற பலன்கள் ஒரு 25%, ராசிப்படி ராசி ஒரு 50%, லக்கணப்படி நடக்கிற தசாபுத்திகள் இது பேலன்ஸை குறிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ராசிக்கோ லக்கணத்துக்கோ ராகு வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. வாட்டர் மேபி ராகு வந்து விருச்சிகம், கடகம், சிம்மத்தில் இருக்கக்கூடாது. இந்த 3 வீட்டில் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார், ஜாதகனை கெடுப்பார். இப்போ ராகு திசையில் தனுசு ராசியில் இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறவங்க வந்து இந்த ராகு வந்து விருச்சிகம் அல்லது சிம்மம் அல்லது கடகத்தில் இருப்பார். அவங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமான வீடியோவை பார்க்கப்படுகிறது. அடுத்து வேறு எங்கே இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணுவார் சார் அப்படி பார்த்தோம்னா, மேசத்தில் இருந்தால் மேசம், மீனம், தனுசு இந்த இடத்துல இருந்தால், மீனம், தனுசு, கும்பம் இந்த 4 வீட்டில் இருந்தார்னா 2ஆம் தர இதை கொடுப்பார், யோகத்தை கொடுக்க மாட்டார், கெடுபலனை கொடுப்பார். ஃபஸ்ட்டு ரொம்ப கெடுக்கிறது வந்து 3 ராசி 3 இடத்துல இருந்தார்னா, விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 3 வீட்டில் இருந்தார்னா ரொம்ப பாடாப்படுத்துவார். 100க்கு ஒரு 80% பிரச்சனை பண்ணுவார். மேசம், கும்பம், தனுசு, மீனம் இதில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு ஒரு 60% பிரச்சனை பண்ணுவார். மகரம், கன்னி, துலாம், மிதுனம், ரிஷபம் இந்த வீட்டில் இருந்தார்னா நல்ல பலன்கள் கொடுப்பார். சரியா? அவர் இருக்கிற இடத்த பொறுத்து சில நல்ல பலன்கள் கொடுப்பார். இருப்பினும் மேசத்தில் வந்து ராகு வந்து மோசம் பண்ண மாட்டார். சரியா? மேசத்தில் இருக்கிற ராகு மோசம் பண்ண மாட்டார்னு ஒரு வார்த்தை இருக்குது. மேசத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் ஓரளவு பேலன்ஸ் ஆகி போயிடுவாங்க. ஸோ ஜனன ஜாதகத்தில் ஒரு 5 இடத்துல ராகு இருந்தார்னா அவங்களுக்கு ராகு திசை அந்த அளவுக்கு கடுபடியாக இருக்காது. இதெல்லாம் வந்து முக்கியமான வீடியோ, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க, வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குறைகளை கேளுங்க. ரைட் நேர்களே, இப்போ வந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருக்கிற ராகு வந்து மோசம் பண்ண மாட்டார். ஆனால் கடகத்தில் இருந்தாலுமே கடகத்துக்கு அதிபதி சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அமாவாசை சந்திரனாக இருந்தார்னா போட்டு தாக்கிடுவார். ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார். இதுதான் சப்ஜெக்ட்டு. சரியா? சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார். அவர் வந்து ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா கடகத்தில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கொடுக்க மாட்டார். சந்திரன் அமாவாசை சந்திரனை போயிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை பண்ணுவார். ஓகே, இப்போ நான் 1 by 1 சொல்கிறேன். அடுத்து வந்து தசாபுத்திக்கு பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ராகுக்கு வந்து பின்னோக்கி பார்வை இருக்குது, 3ஆம் பார்வை, 6ஆம் பார்வை. தான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுலேருந்து பின்னோக்கி பார்ப்பார். சரியா நேரில்? 3ஆம் பார்வையாலும் 6ஆம் பார்வையாலும் தான் இருக்கிற இடத்த கெடுப்பார். சரியா? தான் இருக்கிற இடத்த கெடுப்பார். இப்போ வந்து நான் வந்து அதை வந்து அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து ராகு எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு உங்கள் ஜாதக கட்டத்தில் அதை சொல்கிறேன். ஜாதக கட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கேட்கும்போது ஜாதக கட்டத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள். ஜாதக கட்டம் தெரியாதவங்களுக்கு அந்த அளவுக்கு பலன்கள் நிற்காது. ஸோ ஜாதக கட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும்.
அதுபோல் நான் பொது பலன்களை பின்னாடி சொல்கிறேன், நான் பொறுமையாக கேளுங்க. சில பேருக்கு இது போர் அடிக்கலாம், ஆனால் முக்கியமான வீடியோ. ராகு மேசத்தில் இருக்கிறாரு சார், மேச ராசியில் இருக்கிறாரு, நீங்கள் எந்த லக்கணமாக இருந்துட்டு போங்க, மேச ராசியில் இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து யோகம் இருக்குங்க, முன்னேற்றம் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆனால் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், தலை வியாதி, தலை சம்மந்தப்பட்டது, ஜலதோஷம் பிடிக்கிறது, தலை பித்த மயக்கம், தலை சுற்றுறது, இது மாதிரி தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆள் செல்ஃபிஷாக இருப்பாங்க, சுயநலவாதியாக இருப்பாங்க. புத்திர பாய்க்கும் குறைவாக தான் இருக்கும், ஒரு குழந்தை 2 குழந்தைக்குள்ளே தான் இருக்கும். புத்திர பாய்க்கும் தாமதமாக தான் அமையும் மேசராசியில் ராகு இருக்க பிறந்தவர்கள். அடுத்து ரிஷபராசி சுக்கிர வீடு ஓரளவு நல்லா இருப்பார். சுக்கிரன் கூட சேர்ந்த சுக்கிர வீட்டில் இருக்கிற ராகு வந்து கெட்ட பலத்தை அதிகமாக்குவார். ஏன்னா சுக்கிரன் வீடுங்கிறது வந்து ஒரு ஆடம்பரம், சொகுசு, பெண்கள் விஷயம், இதில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா நல்லா ரொம்ப சௌரியமாக இருப்பார். அவர் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாவாங்க. ஸோ இப்போ ரிஷபராசியில் ராகு இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கெட்ட பழக்க வழக்கங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கிறோம். மது, மாது, சூது, இது 3மே ஏதோ ஒன்று வந்துடும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பாங்க, இதே நல்லா கிடையாது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சோம்னா என்றைக்கோ ஒரு நாள் நம்ம மாட்டிக்கிடுவோம். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கிறோம் சொல்கிற மாதிரி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ரிஷபராசியில் ராகு இருப்பார். அதுபோக வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. சரியா, கையில் காசு பணம் இருக்கும். ஆனால் வந்து கேரக்டர் வைஸ் நல்லா இருக்காது. மிதுனத்தில் ராகு இருக்கிறாரு. மிதுன ராகு வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்கணத்திலே ராகு இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஓரளவு பரவாயில்ல. சரியா, லக்கணத்தில் ராகு இருந்தாலுமே ராசியில் கேது இருப்பார். சரியா, ராகு கேதுகள் ராசியில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. மிதுன ராகு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு, நீண்ட ஆயுளை கொடுப்பாரு. சரியா, ஆயுள் தீர்க்கம், கோயில் உலகத்துக்குலாம் அடைபெற போயிட்டு வராங்க, பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க, இறை வழிபாடு நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் சில நேரம் பட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ராகதிசை நடக்கும்போது குடும்பத்தை விட்டு பட்டுட்டு போயிடுவாங்க, குடும்ப பொறுப்பை கவனிக்க மாட்டாங்க, எனக்கு என்னன்னு இருப்பாங்க. சரியா, யோகி மாதிரி இருப்பாங்க. ஆனால் நல்லா கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும். நாளில் வந்து நல்ல ஒரு எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பாங்க. அடுத்து கடகத்தில் ராகு இருந்தாலுமே சந்திரன் வலுத்து இருக்கணும். சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கணும், சூரியகாந்தரத்தில் இருக்கணும். சூரியகாந்தரத்தில் இருக்கணும்னா நீங்கள் வந்து எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்? புரட்டாசி, பங்குனி, ஆணி, இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கடகராசியில் இருக்கிற ராகு இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடகத்தில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கையில் காசு பணம் இருக்கும், கெட்டிக்காரத்தனம் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே மனதில் ஒரு அமைதியற்ற நிலை இருக்கும், ஆசிலேஷன் மைண்டில் இருப்பார். சந்திரன் மனோகரன் அல்லவா, மனோகரன் வீட்டில் இருக்கிற ராகு வந்து என்ன பெறுவார்னா மனசை கெடுப்பார். இவங்க ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க, ஒன்று நினச்சி பல வேலை செய்வாங்க. அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ 1000 சிந்தனையில் இருப்பாங்க, சந்தேகப்படுவாங்க, மனை கிளேசம் இருக்கும். சரியா, வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் இருப்பாங்க. சரியா, எதிரிகள் வந்து இவங்களுக்கு நிறைய இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் வீடு வந்து சனி பகவானோட வீடு. ஸோ அதனால் எதிரிகள் நிறைய இருப்பாங்க. சிம்மம் வந்து அவருக்கு ஆகாத வீடு தான். இருந்தாலும் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்காரு வச்சுக்கோங்களேன். சூரியன் ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு. பொதுவாக ராகு இருக்கிற ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து இருக்க வேண்டும். வேத ஜோதிடத்தில் இது ஒரு அமைப்பு இருக்குது. ராகு எந்த வீட்டில் இருந்தாலுமே அந்த அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து இருந்துச்சுன்னா ராகு அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோல் ராகுக்கு கேந்திரமாக கிரகங்கள் இருக்கக்கூடாது. ராகுக்கு கேந்திரமாக இல்லாமல் ஜாதகம் இருந்துச்சுன்னா நல்ல ஜாதகம். கேந்திரம்னா என்னென்னா ராகு இருக்கிற வீட்டுக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி ஸ்கிப் ஆகி இருக்கணும். ராகுக்கு 3ஆம் இடத்துல கிரகம் இருக்கலாம், ராகுக்கு 5ஆம் இடத்துல கிரகம் இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருக்கலாம். ஸோ இப்படி ராகுக்கு வந்து மற்ற கிரகங்கள் மறைஞ்சு இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கொடுக்கும். ராகுக்கு கேந்திரமாக இருந்துச்சுன்னா ராகு தசாபத்தியில் அது சேர்த்து எடுத்து செய்வார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து தனுசு ராசி மேச லக்கணம் நல்ல அமைப்பு தான். ராகு எங்கே இருக்கிறாரு? 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ரிஷபத்தில் இருக்கிறாரு. இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப நயந்து பேசுவாங்க. சரியா, நல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி பேசுவாங்க, இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ராகுக்கு வந்து ரிஷபத்துக்கு 4ஆம் இடம் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்குது வச்சுக்கோங்களேன். சிம்மத்தில் சூரியன் இருக்கிறாரு, அடுத்து வந்து விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறாரு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. இப்படி ஒரு அமைப்பு வந்து வச்சுக்கோங்களேன். இந்த தசை நல்லா இருக்காது. ராகு வந்து சூரியன் செவ்வாய் சனி இவங்க 3 ஒரு பாட்டை எடுத்து செய்வார். இதெல்லாம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஏன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் அது அமைப்பு பிரச்சனை சங்கடப்படுவீங்க. ஸோ சிம்மத்தில் ராகு இருந்தாலுமே வீடு கொடுத்த கிரக சூரியன் நல்ல நன்மை இருந்தாருன்னா ஒரு கட்டிக்காரத்தனம் இருக்கும், நல்ல ரிட்டன் ஒர்க்கில் நல்லா பார்ப்பாங்க, எழுத்து வேலை இருக்கும், பேச்சில் நல்லபடியாக இருப்பாங்க, நல்லபடியாக ஓரளவு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க சிம்மத்தில் இருக்கிற ராகு. இருப்பினும் சிம்மம் அவர் பகை வீடு தான். தசாபத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. சரியா, இந்த அமைப்பை கொடுத்துருவார். ஆனால் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அப்பா வழியில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு, அரசாங்க வழியில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. அதுபோக வந்து கண்ணியில் இருந்தாருன்னா கண்ணியில் வந்து ராகு பிடிச்சி விடுதான். கண்ணில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. சரியா, கண்ணில் ராகு இருக்கிறவங்க கொடுத்து வைத்தவர்கள் நல்லா இருப்பாங்க. இவங்களாம் ரிட்டன் ஒர்க் நல்லா பார்ப்பாங்க, கவிதை எழுதுவாங்க, திரைப்படத்துறையில் நல்லா இருப்பாங்க, திரைப்படத்துறையில் பாடலாசிரியராகவும் நிறைய விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. சரியா, கண்ணில் ராகு இருக்கிறவங்க ஓரளவு பேலன்ஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் அந்த கன்னி வந்து 2, 4, 7, 8, 12 வரக்கூடாது. 12 கூட வரலாம், 2, 4, 7, 8 வரக்கூடாது. அது கன்னி இடம். அப்போனா நீங்கள் ராசி லக்கணத்தை பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் தனுசு ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, 2ஆம் இடம் கண்ணில் ராகு இருந்தாருன்னா அந்தளவுக்கு குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்கும்.
சரியா? கடகலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருப்பார். 3ஆம் இடத்துல அவர் 3ஆம் இடத்துல இருக்கலாம். 2, 4, 7, 8, 12 தான் இருக்கக்கூடாது. சரி, ஓகே. துலாமில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். நான் இதில் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த ராசிக்கு பலன் சொன்னாலுமே அந்த லக்கண ரீதியாகவும் சில சொல்கிறேன். அதை கொஞ்சம் மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. துலாமில் இருந்தார்னா கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். துலாமில் இருக்கிற ராகு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு. பூர்வீக சொத்து பத்தெல்லாம் ஓரளவு கிடைக்கும். நல்ல ஓரளவு உயர்ந்த அந்தஸ்து நல்லபடியாக இருப்பாங்க. நல்லா படித்து நல்லபடியாக வேலைக்கு போவாங்க. ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். நிறைய சொன்னோம்னா நிறைய சொல்லலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்து வந்து ராகுவுடைய தசாபுத்தி அமைப்புகள்லாம் சொல்கிறேன். விருச்சிகத்தில் இருந்தார்னா உச்சம் பெறுவார். சரியா? விருச்சிகத்தில் வந்து உச்சம் பெறுவார் ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒழுக்கம் இருக்காது. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ரகசிய உறுப்பில் எதனாச்சும் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும். இடுப்பு கீழே சரியா? நம்மளுடைய பிறப்பு உறுப்புலையும் சரி, மல துவாரத்திலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல மர்ம உறுப்புகளில் சில பிரச்சனை வரும். அதை சந்திப்பாங்க வாழ்க்கையில். அதான் சொன்னேன், செவ்வாயோட சிற வீடு விருச்சிகத்தில் ராகு இருந்தாலே நல்ல அமைப்பு கிடையாது. அடுத்து தனுசில் இருக்கிறார் கோதண்ட ராகு. நல்ல அமைப்பு தான். வாழ்க்கையில் செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே நல்லா ஒரு ஏற்றத்தில் இருப்பாங்க. 40 வயசுக்கு மேலே ராகு திசை வரும். அந்த டயத்தில் தான் இருப்பாங்க. ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. நல்ல தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. ஸோ தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு கோதண்ட ராகு ஓரளவு இனிமையான வாழ்க்கையை கொடுப்பாரு. பேர் புகழ் அந்தஸ்து வரும். ஆளுக்கு ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. தத்துவமதியாக இருப்பாங்க. எதுவுமே ஈஸியாக எடுத்து கிரகித்து நல்லபடியாக பண்ணுவாங்க. மகர ராகு, மகரத்தில் ராகு இருக்கலாம். மகரத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அது 3ஆம் இடம் மகரம் வரணும். 3, 6, 10, 11 மகரம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். லக்கண ரீதியாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. விருச்சிக லக்கணம் அருமையான அமைப்பு. விருச்சிக லக்கணம் தனுசு ராசி. 2ல் சந்திரன் அருமையான அமைப்பு. பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகர ராகு நல்ல தொழிலை கொடுப்பாரு. தொழில் ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பாரு. மனைவி மக்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் ராகு வந்து தன்னுடைய பார்வையால் பின்னாடி உள்ள கிரகங்களை பார்ப்பார். சரியா? 3ஆம் பார்வையாலும் 6ஆம் பார்வையும் பார்ப்பார். அதை நான் வந்து அடுத்து சொல்கிறேன். நான் அது என்னென்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஓரளவு அந்த எந்தெந்த ராசியில் இருந்தால் என்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன். அடுத்து பிரச்சனைகளை சொல்கிறேன். கும்பத்தில் இருந்தார்னா கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து குடும்பம் தாமதமாக தான் அமையும். தாமத திருமணம் அமையும். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா நயந்து பேசுவாங்க. இனிமையாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஹெல்பிங் டெண்டன்ஸ் இருக்கும். வெகுஜன தொடர்பில் வந்து நல்லா இருப்பாங்க. மக்கள் நல்ல பணி, மக்களுக்கு செய்கிறது, வீட்டை விட்டுட்டு ஊர் காரியத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. மீனத்தில் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு கட்டிக்காரத்தனத்தை கொடுப்பார். குரு வீடு அளவா ஒரு கட்டிக்காரத்தனத்தை கொடுப்பார். இறை வழிபாடு இருக்கும். கலைத்துறையில் சம்பந்தம் இருக்கும். நல்லா பார்ப்பாங்க. ஆனால் வீட்டை கவனிக்க மாட்டாங்க. சரியா? அலைச்சல்லே இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். வெளியூர்லேயே மேக்ஸிமம் இருப்பாங்க. சரியா? அதனால் மீனத்தில் இருக்கிற ராகு ஓரளவு நல்லா இருப்பார். நீர் ராசியில் இருக்கிற ராகு ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார். ஆனால் கடகம் விருச்சிகத்தில் வந்து அந்தளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கடகத்தில் ஒரு பாதி பலன் கொடுப்பாரு. விருச்சிகத்தில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா விருச்சிகம் ஒரு நீர் ராசி தான். மீனம் வந்து குருவின் வீடாக இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான். சரி நேர்களே, இப்போ வந்து ஒரு ரவுண்டு வந்தாச்சு. நம்ம ராகுவை பற்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்து ராகு திசையில் வந்து இப்போ ராகு லக்கண ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தாலும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி. சரியா? குறிப்பாக ராகு வந்து எந்தெந்த லக்கணத்துக்கு சார் நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர அணியை சேர்ந்த லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிர அணி அப்படின்னம்னா 2 அணி இருக்குது. குரு அணி, சுக்கிர அணி. குரு அணிங்கிறது வந்து மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராகு வந்து 2வது பலன் தான் கொடுப்பாரு. 2வது ஆப்ஷனில் தான் பலன் கொடுப்பாரு. துலாம், மிதுனம், கன்னி, ரிஷபம், மகர, கும்பம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பலன்களை கொடுப்பாரு. சரியா? மற்ற லக்கணத்துக்கு செகண்ட் கிளாஸு. சுக்கிரன் அணியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பலன்களை கொடுப்பாரு. லக்கண ரீதியாக பிரித்து தான் கொடுப்பாரு. ஸோ சுக்கிர அணியில் வந்து என்னென்ன, நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலுமே ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ராகு தேசம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ராகு வந்து லக்கண ரீதியாக நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து தனுசு ராசி, மிதுன லக்கணம், லக்கணமும் ராசியும் சமசப்தமாக இருக்குது. நல்ல அமைப்பு தான் இது. சந்திரன் வந்து ராசியை பார்ப்பார். ஒளிச்சந்திரன் இருந்தார்னா சூப்பர். ராகு எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம். சிம்மத்தில் பகமைப்பட்டாலுமே லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் இருக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு லக்கணமும் ராசின்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து வந்து 6ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல இருந்தாலுமே உத்தியோகத்தை கொடுப்பாரு. ஆனால் உத்தியோகம் பண்ணுவானுங்க. ஆனால் கெட்ட பழக்கம் நிறையா இருக்கும். சரியா? உத்தியோகத்தை நல்ல உத்தியோகத்தை கொடுத்துருவாரு. அதிகாரமுள்ள உத்தியோகத்தை கொடுத்துருவாரு. ஆனால் பெருசாக ஆட்டம் ஆடுவானுங்க. ஆடி அழிஞ்சு போயிடுவானுங்க. அடுத்து வந்து அவர் வந்து இங்கே இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், மேசத்தில் இருக்கலாம். மேசத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. உதாரணத்துக்கு தனுசு ராசி, மீன லக்கணம், ராகு வந்து நான் சொன்ன இடத்துல இருக்கணும். சிம்மம், விருச்சிகம், கும்பம், மீனம், மேசம் இந்த 5 இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு லக்கணமும் நீங்கள் பிரிச்சுக்கணும். உங்கள் லக்கணத்தில் இருந்து ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்தில் இருந்து ராகு 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பன் வெளியில் பிரச்சனை கொடுப்பாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த குழந்தை பிறந்த பின்னாடி தகப்பனுக்கு அந்த பிள்ளைக்கு ஆகாமல் போயிடும். இல்லைன்னா தகப்பனை விட்டு பிரிஞ்சு இருக்கும்.
3ஆம் இடத்துல இருந்தார்னா இளைய சகோதரம் இருக்காது, அந்த குழந்தைக்கு பின்னாடி பிறக்கிற இளைய சகோதரன் இருக்காது. அப்படியே இருந்தாலுமே அந்த இளைய சகோதரன் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டான். ஏன்னா ராகு தான் ஆதிபத்தியத்தை கெடுப்பார். இந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கிற உயிர் காரகத்தை கெடுப்பார், ஜடகாரகத்தை கெடுக்க மாட்டார். ஆள் நல்லா ஃபோர்ஸாக இருப்பான், நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆள் வேகமாக இருப்பான், எந்த விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறோம், தொட்டக்காரியம் தொடங்கும், காரியானங்களும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவனுக்கு சரி சக்ஸஸ் எல்லாம் கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். ஆனால் அவனுக்கு பின்னாடி பிறக்கிற தம்பி தங்கச்சியை கெடுத்துருவார். 9ஆம் இடத்துல இருந்தால் தகப்பனை கெடுப்பார். 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன சார் செய்வார், 6ஆம் இடத்துல இருந்தால் நல்ல அமைப்பை கொடுப்பார். சரியா, கடன் நோய் எதிரி இருக்காது, நல்ல வேலை பார்ப்பாங்க. ஆனால் வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் உட்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 9ஆம் இடத்துல இருந்தால் தகப்பன் உறவு முறைகள், தாத்தா பாட்டி எல்லாத்தையும் கெடுத்துருவார். அதுபோல் ராகு வந்து பாட்டன் உறவுக்குள்ளவன், அப்பா வழி பாட்டன். ஒருத்தருக்கு வந்து அப்பா வழி பாட்டன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லணும்னா ராகுவை தான் பார்க்கணும். சரியா, உங்கள் அப்பாவுடைய அப்பா உங்கள் தாத்தா எப்படி இருப்பார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் தாத்தா இப்படி தான் இருந்திருப்பாருன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு வச்சு சொல்லிடலாம். கேது வச்சு உங்கள் அம்மாவுடைய அப்பாவை சொல்லலாம், அம்மா வழி உறவுகளை சொல்லலாம். ராகு வச்சு அப்பா வழி உறவுகளை சொல்லலாம். சரி, அதுக்குள்ளே ரொம்ப போனோம்னா ரொம்ப எழுத்துரும் வீடியோலன்ட்டு. இப்போ வந்து ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா தொழிலை கொடுப்பாரு, தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. அவர் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா தொழிலை அப்படியே ஸ்டெபிள் ஆக்குவார். இல்லைனா தொழிலில் ஒரு லெவலுக்கு கொண்டு போய்ட்டு அந்த தன்னோட தசா புத்தி காலத்தில் வந்து கீழே பொத்துன்னு போட்டுருவார். அவர் பிடிக்காத புத்தி வரும்போது பொத்துன்னு போட்டுருவார். சரியா, லக்கணத்துக்கு சஷ்டாசங்க புத்தி வரும்போது பொத்துன்னு போட்டுருவார். 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருந்தாலும் மூத்த சகோதரனுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம். இல்லை ராகுதிசை நடக்கும்போது மூத்த சகோதரனுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். பட் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பொதுவாக நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. ஸோ ராகு வந்து உங்கள் லக்கணத்துக்கு இந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தனுசு ராசியில் 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகுதிசை நல்லாயிருக்கும் 18 வருஷம். ராசிக்கு அப்படி பார்த்தோம்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஒரு 50% பலன் கொடுப்பாரு. சரியா, 40% தான் சொல்ல முடியும். ஏன்னா ராசிங்கிறது மனம், உடல், உங்களுடைய அன்றாட கமிட்மெண்ட்டு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் ஈடுபடுற காரியம், இதில் வந்து சுமாரான பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 3, 6, 9, 10 இருந்தாருன்னா ஒரு 100க்கு 40% கொடுப்பாரு. பட் அதுவும் நல்லது தான். சில பேருக்கு லக்கணத்திற்கு இல்லாமல் போயிடும், சில பேருக்கு ராசிக்கு இருக்கும், சில பேருக்கு லக்கணத்துக்கும் இருக்கும் ராசிக்கும் இருக்கும். அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி விருச்சிக லக்கணம், இப்போ வந்து எப்படின்னா லக்கணத்துக்கு 3ஆம் இடம்னா இங்கே விருச்சிகத்தில் தான், மகரத்தில் தான் இருப்பார். ஆனால் ராசிக்கு வந்து அவர் வந்து வரமாட்டார், 2ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் சில லக்கணத்துக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வருவார், 6ஆம் இடத்துக்கு வருவார். அப்படி பார்த்தா எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து கும்ப லக்கணம். சரியா, கும்ப லக்கணம், கும்பத்தில் ராகு இருக்கிறாரு. தனுசு ராசி துலா லக்கணம், நல்ல அமைப்பு தான். 3ல் சந்திரன் இருக்கிறார், நல்ல அமைப்பு தான். 10 கோடி 3ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல அமைப்பு தான், வெற்றி கிடைக்கும், தொழிலில் நல்ல வெற்றி இருக்கும். துலா லக்கணம், தனுசு ராசி நிறைய பேருக்கு புரியாது இந்த இடத்துல. நான் ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன், ஜோதிடத்தோட அமைப்பை சொல்கிறேன். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு போர் அடிக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அடுத்து நல்ல பலன்கள்லாம் சொல்கிறேன் நான். சரியா, நான் சில நேரங்களில் சில விஷயத்தை சொல்லணும். ஏன்னா நீங்கள் ராசி பலன் கேட்குறேன்னு நிறைய பேர் வந்து கமர்ஷியலாக கேட்டுட்டு போகிறீங்க. அந்த ஜோதிடோடைய அரிச்சுடைய தெரிய மாட்டேங்குது, வேத ஜோதிடத்தோட உள்நோக்கமே தெரியாமல் பார்க்குறீங்க. அதனால தான் உங்களுக்கு பலன்கள் சேர மாட்டேங்குது. இப்போ இந்த அமைப்பின்படி துலா லக்கணம், தனுசு ராசி, லக்கணத்துக்கு 3ஆம் இடம் ராசிலையும் இருக்கலாம், இல்லைனா லக்கணத்துக்கு 6ஆம் இடம் கும்பத்திலையும் இருக்கலாம். சரியா, இப்படி இருந்துச்சு நல்லதான். ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம், இப்படி இருக்கிற ராகுதிசை நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஆனால் ராசியில் இருக்கிறதுனால சந்திரனை பிடிக்காமல் இருக்கணும். சந்திரனை பிடிச்சிட்டு என்ன மன ஒரு நிலையில் இருக்காது, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், அவ்வளோதான். சரியா, இப்படி தான் பலன்கள் போகும். ராசிக்கும் லக்கணத்துக்கும் ராகு வந்து 3, 6, 10, 11 இருந்துட்டார்னா அவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்குங்க. சரியா நேர்களே, இதுபடி தான் நீங்கள் உங்களுக்கு பலன்கள் போகும். சரியா, இப்படி இருக்கிறவங்க வந்து ராகு திசையில் நல்லா இருப்பாங்க. லக்கணத்துக்கும் ராசிக்கும் ராகு வந்து 3, 6, 10, 11 இருக்கணும். 9, 10, 11 வச்சுக்கலாம். இந்த அமைப்பு வந்து ரேராக வரும். ஒரு 100 பேரில் 10 பேருக்கு வரும். சரியா, 10 பேருக்கு வர்றதுக்கு நல்ல அமைப்பு. இப்போ இன்னொன்று அமைப்பு சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். தனுசு ராசி கன்னியா லக்கணம், நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், திக்பலம் வருவார். 11 கூட 4ஆம் இடத்துல இருக்கனால நல்லா இருக்கும். தாய் வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும், தாய் வழி உறவுல நல்ல லாபம் இருக்கும். கன்னியா லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல. சரியா, 3ஆம் இடத்தை காட்டிலும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கலாம் கன்னியா லக்கணத்துக்கு. சரி, 6ஆம் இடம் கும்பத்தில் இருக்கலாம். ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம், இந்த அமைப்பில் இருக்கலாம். சரியா, இப்படித்தான் பலன்கள் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். லக்கணத்துக்கும் ராசிக்கும் 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா அவங்களுக்கு ராகு திசை அருமையாக இருக்கும். இன்னும் உதாரணங்கள் நிறையா சொல்லலாம். சரியா நேரில் உதாரணங்கள் வந்து நிறையா சொல்லலாம். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன் நான். தனுசு ராசி மீன லக்கணம், ரிஷபத்தில் இருந்தாருன்னா சூப்பர். தனுசு ராசி மீன லக்கணம் ரிஷபத்தில் இருந்தாருன்னா லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம். உதாரணம் புரியுதா, நச்சுன்னு புரிய நேரம். தனுசு ராசி மீன லக்கணம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், அருமையான பலன்களை கொடுப்பார். ராகு திசை 18 வருஷம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆமாம் சார்,
எனக்கு வந்து மீன லக்கணம் தனுசு ராசி 3ஆம் இடம் ராகு இருக்கிறாரு, ராகு திசையில் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஆனால் என்ன 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னா என்ன, ரிஷபத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும். ஆனால் கையில் காசு பழக்க வழக்கம், கையில் காசு பழக்க வழக்கம் இருக்கும். பொருளாதார இதில் பெரிய ஆளாக இருப்பாங்க. நல்ல வாழ்க்கை இருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்துலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் வீடு அளவா நல்லா இதை கொடுப்பார், சொகுசு வாழ்க்கை கொடுப்பார். ஓகே நேயர்களே, ராகு ஒரு இந்து மகா சமுத்திரம் மாதிரி அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவருக்குன்னு வந்து இயல்பு கிடையாது, சுய இயல்பு கிடையாது. அடுத்தவங்க சட்டையை போட்டுட்டு அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணுவார். சரியா, அண்ணன் சட்டையை போட்டால் அண்ணன் மாதிரி ஆக்ட் பண்ணுவார், தம்பி சட்டையை போட்டால் தம்பி மாதிரி ஆக்ட் பண்ணுவார், அப்பா சட்டையை போட்டால் அப்பா மாதிரி ஆக்ட் பண்ணுவார். ஸோ அவர் பச்சவந்தி கிரகம், எந்த நேரம் என்ன செய்வார்னு தெரியாது. ஸோ ராகு திசைக்கு வந்து ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது வந்து கடலில் வந்து ஊசியை போட்டு தர்ற மாதிரி தான். இருப்பினும் என் அறிவுக்குட்பட்டு இறைவன் எனக்கு கொடுத்த அனுபவத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு சில ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். இப்போ வந்து ராகு வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்த என்ன பலன்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது லக்கண ரீதியாகவும் எடுத்துக்கலாம், ராசிக்காகவும் எடுத்துக்கலாம். லக்கணத்துக்கு வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும், ராசிக்கு வந்து 50% ஒர்க் அவுட் ஆகும். அதுபோக ராகு வந்து சுப தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். குரு பார்வைக்கு வந்தாலும் சரி, குருவோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, புதன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுப்பார். ஆனால் அந்த கிரகத்தை கெடுத்துருவார். இப்போ ராகு வந்து உங்களுக்கு குரு கூட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, ராகு வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு, மீன லக்கணம் தனுசு ராசி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறாருன்னா உங்கள் ராசிநாதனை கெடுத்துருவார். குரு திசை நல்லா இருக்காது. ராகு திசை அருமையாக இருக்கும், 18 வருடம் நல்லாயிருக்கும். அதுக்கு பின்னாடி வர குரு திசை 16 வருஷம் நல்லா இருக்காது. ஏன்னா குரு வந்து பகமை பெறுவார். ரிஷபத்தில் கஷ்டப்படுவாங்க. இவங்களை தான் வாழ்ந்து கட்டவன்னு சொல்லுவாங்க. 18 வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க, வீடு மனை வண்டி வாகனம் காரெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் குரு திசை வறுத்து எடுத்துரும். இத்தனைக்கு லக்கணாபதி திசை ராசியாதிபதி திசை தான். ஆனால் குரு நல்ல நிலைமை செய்ய மாட்டார். ஏதோ பழப்புக்கு மட்டும் கஞ்சியை கொடுப்பாரு. ஏன்னா லக்கணாபதி அல்லவா, ராசியாதிபதி அல்லவா, கைக்கு வாய்க்கும் காசு இருக்கும். ஆள் வந்து ஏதோ அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா. இவங்க தான் பரிதாபத்துக்குரியவர்கள். ஸோ மீனராசி தனுசு ராசியில் பரிதாபத்துக்குரியவர்கள் யாருன்னா, ராகு வந்து குரு கூட சேரக்கூடாது. சரியா, அதே மாதிரி ராகு வந்து செவ்வாய் கூட சேரக்கூடாது. ஏன்னா தனுசு ராசிக்கு குரு செவ்வாய் இவங்களாம் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அது மாதிரி சூரியன் கூடயும் சேரக்கூடாது. ஸோ சூரியன் கூடயோ குரு கூடயோ செவ்வாய் கூடயோ ராகு சேராமல் இருந்தால் தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா, ராகு என்ன பண்ணுவார்னா, எந்த கிரகத்தை கூட சேராரா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை தூண்டி விடுவார். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு ராகு திசை நடக்கும்போது குரு கூட சேர்ந்துருந்தாருன்னா ராகு திசை 18 வருஷம் நல்லா இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், நல்ல ஒரு பெரிய மனுஷனாக இருப்பீங்க, பிள்ளைகளால் ஏற்றம் இருக்கும், நல்ல நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்வீங்க. ஆனால் குரு திசை நடக்கும்போது அப்படியே உள்டாவாக ஏறும். இங்கே தான் பரிதாபங்கள் ஆரம்பிக்கும். அந்த பரிதாபங்கள் என்ன இப்படி தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ராகு திசை சூரிய புத்தியில் நல்லா இருக்காது. சூரிய புத்தியில் கெடுத்துருவார், சூரியனை கெடுத்துருவார். கெடுத்து என்ன பண்ணுவார்னா சுத்தமாக ஆக்கி விட்டுருவார். அந்த 6 வருஷம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சூரியன் ராசிக்கு 9 கூடியவன். அப்பா வழியில் பிரச்சனை, அப்பா வழி சொத்து பத்துகள் பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, பாக பிரச்சனை, இட பிரச்சனை, கோர்ட்டு கேஸில் அலைஞ்சிருவாங்க. அரசியல்வாதியாக இருந்தானா தோற்று போயிடுவான், எலெக்ஷன்லேயே இருக்க முடியாது, கட்சி விட்டு போயிடுவான், அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுவான். ராகு சூரியனை பிடிச்சி சூரிய திசை நடக்கும்போது. சரியா, அது சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா சுத்தம். சரியா நேரில் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சூரியனுடைய நிலைப்பாட்டை சொல்லணும்னா இன்னும் நிறையா சொல்லலாம். ஏன்னா சூரியன் வந்து பகமை பெறாமல் இருக்கணும். சூரியன் பகமை பெறாமல் இருக்கணும்னா எங்கே இருக்கணும், பகமை பெறாமல் இருக்கணும். பகமை பெற்றார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் சூரிய திசை. ஏன்னா சூரிய திசை உங்களுக்கு நடக்கும். இந்த சுக்கிர திசையில் பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் வயசில் சூரிய திசை நடக்கும், ஒரு 30 வயசுக்குள்ளே நடக்கும். அவங்களாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க. அரசாங்க வேலை கிடைக்காது, ஒரு இடத்துல நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது, தலைமை பொறுப்பு இருக்காது, 10 பேர்கிட்ட ஒரு ஆளை கையை கட்டின்னு வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. சரியா, நிறையா இருக்குது இப்படி. சூரியன் மகர கும்பத்தில் இருக்கக்கூடாது, பகமை பெறுவார். ராசி லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராசியில் பிறந்தாலும் சரி, மகர கும்பத்தில் இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு 10ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். அவர் வந்து மகர கும்பத்தில் 2 4 7 8 12 உட்காந்துட்டாருன்னா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ஓகே நேர்களே, இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம், ஒவ்வொரு இடத்துக்கு சொல்லிட்டு இருந்தால் நாட் ஸ்டாப்பர்ஸ் போயிட்டே இருக்கும். போடுறேன் உங்களுக்கு நான், நீங்கள் கேட்கணும். சார் எனக்கு இதை சொல்லுங்கள் சார்னால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரியா, சரி. இப்போ வந்து 12 வீட்டில் ராகு இருந்தாலும் என்ன பலன்கள் ஒவ்வொரு வீட்லேயும் சொல்கிறேன். லக்கணமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி. லக்கணத்துக்கு 100% எடுத்துக்கோங்க, ராசிக்கு 50%. அவர் முதல் வீட்டில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இது வந்து உடல் அமைப்பு நல்லா இருக்கும். ஆளுகள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, ஆள் பார்க்க ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, நல்ல உடல் வலிமை இருக்கும். சரியா, நல்ல ஆள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா அணுகுவாங்க, கையில் காசு பணம் இருக்கும். இருப்பினும் இவங்களுக்கு வந்து காதல் நல்லபடியாக இருக்காது, காதல் வாழ்க்கையில் தோற்றுருப்பாங்க. திருமண அமைப்பில் சில பிரச்சனை இருக்கும், தாமத திருமணம் இருக்கும், கொடூரமான போக்கு இருக்கும். ஆள் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்க மாட்டேங்க, செய்கிற காரியங்கள் ஹார்டாக இருக்கும். அதாவது லக்கணத்தில் ராகு இருக்கிறவர்களுக்கு அல்லது ராசியில் ராகு இருக்கிறவர்களுக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து மற்றவங்க வந்து உங்களை புண்படுத்திகிட்டே இருப்பாங்க. இது பெரிய விஷயம்.
உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, புண்படுத்திகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் சலிப்பு தட்டிகிட்டு தான் இருக்கும். சரியா? அதனால் லக்கணத்தில் இருக்கிற ராகு வந்து சில ஸ்பெஷாலிட்டியை கொடுத்தாலுமே தனிப்பட்ட முறையில் அந்த ஜாதகனை வந்து கொஞ்சம் புண்படுத்துவார். அதுவும் இந்த தசாபுத்தியில் நிறைய புண்படுத்துவார். 2ஆம் இடத்துல இருக்கார் சார். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். சரியா? இதில் வேறு ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையெல்லாம் சொன்னோம்னா இன்னும் பிரச்சனை ஆகும். இப்போ லக்கணத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், அவர் 11ஆம் இடத்தை பார்ப்பார் பின்னோக்கி. அடுத்து வந்து 6ஆம் இடத்தை லக்கணத்தில் இருந்தார்னா 11ஆம் இடத்தையும் பார்ப்பார், 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ அவர் பார்க்குற இடமும் டிஸ்டர்ப் ஆகும். மூத்த சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா லக்கணத்தில் இருந்தார்னா அவர் பின்னோக்கி வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார், அடுத்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். லாபம் அந்தளவுக்கு இருக்காது. எதுவுமே வந்து டிபிட்டில் தான் வரும், முழுசாக வராது கைக்கு. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளிநாடு வெளிமாநில தொடர்புக்கு அனுப்பிவிடுவார். 8ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டதுனால தூரதேச அமைப்பு வருது. ராகு 12 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டார்னா வச்சுக்கோங்களேன், 9 8 12 சம்மந்தப்பட்டார்னா அவன் வந்து உள்ளூரில் இருக்க மாட்டான், பூர்வீகத்தில் இருக்க மாட்டான், வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போயிடுவார். அந்த அமைப்பை கொடுப்பாரு. சரி, 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம். கையில் காசு பணம் எப்படி சார் இருக்கும்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், தட்டுப்பாடு இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும் வாழ்க்கையில். அது குடும்பத்தில் நிறைய சவால்கள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களே இவர்கிட்ட போட்டுட்டு இருப்பாங்க. எதை பேசினாலும் அதுக்கு மறுப்பு இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லா இருக்காது. சரியா? உங்களுக்கு யார் உதவி பண்ண வந்தால் கூட அவங்க உதவி வேணான்றவங்க. மற்றவங்க அதாவது சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது. மற்றவங்க என்ன சொல்ல வந்தாலும் நல்லதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இப்படிலாம் சில ராகு அமைப்பை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்களேன், 2ஆம் இடத்துல இருந்தார்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி ராசிக்கு அவர் வந்து 12ஆம் இடத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா? அந்த அமைப்பை கொடுப்பாரு. நல்லா இருக்காது. சரியா? அயன சேனை போக நல்லா இருக்காது, தூக்கம் நல்லபடியாக வராது, அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் ராகு செய்வார் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா. அடுத்து 3ஆம் இடத்துல உபயசேன ஸ்தானத்தில் இருந்தாரா நல்லா தான். தனிப்பட்ட முறையில் ஜாதகன் வந்து காரிய வெற்றியாக இருப்பான், துணிச்சல் இருக்கும், வீரமும் விவேகமும் ஒருங்காக இருக்கும், நல்ல ஒரு அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் 3ஆம் இடங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து ஒரு வீரியத்தை குடிக்கிறது. 3ஆம் இடத்துல ராகு வந்து என்ன பண்ணுவார்னா ஆண்களுக்கு வந்து வெளியே சொல்ல முடியாத சில அமைப்பை கொடுத்துருவார். ரகசிய உறுப்பில் சில குறைபாடை கொடுத்துருவார். இதனால் அவனால் ஈடுபட முடியாது, திருமண வாழ்க்கையில் சரியாக ஈடுபட முடியாது. அவர் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த உயிர் காரகத்தை குறைப்பார். இப்போ 3ஆம் இடங்கிறது வந்து தைரிய வீரிய காரியம். ஒரு ஆணுக்கு வீரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வந்து பிள்ளை பிறக்கிறது தான். சரியா? ஓப்பனாக சொன்னோம்னா அவனோட பிறப்பு உறுப்பு தான். பிறப்பு உறுப்பை வந்து சிறுசாக்கிடுவார். பெண்களுக்கு வந்து அதில் வந்து சில பிரச்சனையை கொடுத்துருவார். ஸோ தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஈடுபட முடியாது. இதை சிலர் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆணுக்கு இருக்குது, பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு ராகு வந்து ரொம்ப கெட்டு போயிருப்பார். சரியா? 3ஆம் இடத்துல ரொம்ப கெட்டு போயிருந்தாருன்னா அந்த உயிர் காரகத்தை கெடுப்பார். ஏன்னா 3ஆம் இடம் வந்து உயிர் காரகத்தை 2 தான் இருக்குது. உடன் பிறந்த தம்பி தங்கச்சி அவங்க நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு வந்து அந்த இதை கெடுத்துருவார். சரியா? பிறப்பு உறுப்பை வந்து சிறுசாக்கிடுவார். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உண்மையிலே இது நிறையா சாத்தியப்பட்டிருக்கு, நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ 3ஆம் இடத்துல ராகு பகைமைப்பட்டு இருக்கக்கூடாது, பாவகரங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. சரியா? இதை சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? உதாரணத்துக்கு வந்து நீங்கள் தனுசு ராசி ரிஷப லக்கணம், கடகத்தில் இருக்கிறாரு. கடகத்துக்கு வீடு கொடுத்த சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு. கடகத்தில் அவர் யார் கூட சேர்ந்து இருக்கிறாரு? கடகத்தில் வந்து அவர் வந்து கடகராசிக்கு வந்து சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கிறாரு. சுத்தமாக முடிஞ்சு போச்சு. லக்கணாபதி கூட சேர்ந்து இருக்கிறனால சுத்தமாக முடிஞ்சு போச்சு. சரியா? ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன் தான் லக்கணாபதி. அங்கே சுக்கிரனும் ராகும் சேர்ந்து இருக்கிறாங்க. அவனை சுத்தமாக பெண்ணாசையே இருக்காது. சரியா? பெண்கிட்டே அவனால் திருப்தியாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த இதை பால்படுத்திடுவார். ஸோ ராகு இப்படி நிறைய மர்மமான வேலையெல்லாம் பண்ணுவார். ராகுவே ஒரு மர்மமான கிரகம் தான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மர்மமான முறையில் உள்ள உறவுகளெல்லாம் ராகு தான் செய்வார். சரியா? ஸோ ராகுவை பற்றி யாராலும் சொல்லவே முடியாது. 100க்கு 100 இறைவனால் மட்டும்தான் சொல்ல முடியும், மனிதனால் சொல்லவே முடியாது. இப்படி நிறைய இருக்குது. ஸோ 3ஆம் இடங்கிறது வந்து தெய்வீக சாணம் அப்படிமோ. ஸோ அந்த தெய்வீக சாணத்தில் அவர் வந்து நல்ல இடம் இல்லாமல் லக்கணத்துக்கு ஆகாத இடத்துல இருந்து அந்த சுபகரங்களோட தொடர்புட்டார்னா கெடுத்துருவார், ஜாதகனை கெடுத்துருவார். சரியா? அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். ஸோ இவங்கெல்லாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக ராகு திசை நடக்குது அப்படின்னாலே காளியம்மன் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு தான். துர்க்கையம்மன் வழிபாடுங்கிறது நார்த்தில் கும்பிடுறது தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க காளியம்மனை தான் கும்பிடணும். அகோரமான காளி, வனகாளி, பத்திரகாளி, இது மாதிரி அம்மனை வந்து ராகு வெள்ளியில் கும்பிடணும். செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ராகு வெள்ளியில் கும்பிடணும். அதுபோக பௌர்ணமிக்கு அம்மனுக்கு வழிபாடு பண்ணணும். காளியம்மனுக்கு பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கணும். அம்மனுக்கு மஞ்சள் துணி, மஞ்சள் சேலை, பச்சை சேலை வாங்கி கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம் மாலை, மஞ்சள், குங்குமம், செவ்வரளி பூ இதெல்லாம் கொடுத்து அம்மனுக்கு நம்ம வந்து ஆராதனை பண்ணோம்னா ராகுவுடைய தாக்கம் வெகுவாக குறையும். ஒரு நாள் போய்ட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது, தொடர்ந்து போகணும். ஒரு தெய்வத்தை கும்பிட போனோம்னா ஒரு 18 முறைனாச்சும் போகணும். 18 மாதம் போகணுங்க.
பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை கும்பிட்றீங்கன்னா தொடர்ந்து ஒரு 18 மாதம் போனீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். 18ங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அதனால் 18 நாள் போனீங்கன்னா ஒரு முழுமை அடையும் உங்களுடைய பூஜை புனஸ்காரம். ஸோ 3ஆம் இடத்துல ராகு சில பிரச்சனைகள் கொடுத்தாலுமே தைரியம், கலை, இலக்கியம் இதில் நல்ல ஒரு ஆற்றலை கொடுப்பாரு. புதன் கூட சேர்ந்துருந்தாருன்னா ஜோசியராக இருப்பாங்க, தன்னம்பிக்கை இருக்கும், நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அவர் 3ஆம் இடத்துல எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாரோ அந்த கலைப்பண்பை கொடுப்பாரு. சுக்கிரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா என்னென்னா திரைப்படத்தில் எல்லாம் ஆளாக இருப்பான், ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டான், அப்படியே வர ஆளெல்லாம் அனுபவிச்சுட்டே இருப்பான். ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சிலப்பட நேரம்லாம் பாருங்கள், 50 வயசு யாரும் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, கிடைக்கிறத வச்சு அப்படியே சந்தோஷப்படுத்திகிட்டே இருப்பானுங்க. அது மாதிரி வாழ்க்கை கொடுத்துருவார். ஸோ 3ஆம் இடத்துல ராகு எந்த கிரகத்தோடு இருந்தாலுமே அந்த கிரகத்தை தூண்டி விட்டு அதில் குளிர்காய்வார். பொதுவாக ராகு வந்து குளிர்காயிற கிரகம் தான். சரி, ஆனால் வெளிப்படைத்தன்மையாக இருப்பாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, நல்ல நட்பாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற வழியில் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க, செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஆனால் தீர்க்கமான ஆயுள் இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு வந்து ஆயுள் தீர்க்கத்தை கொடுத்துருவார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடாது. சரியா? தாய்க்கு ஆகாது. அதுபோக வந்து வீடு மனையில் ஒரு வீட்டில் இருக்க முடியாது, நிம்மதியாக ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஆளை அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பானுங்க. சொந்த வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருக்க முடியாது, சொந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு வேறு வீட்டில் போயிருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறவங்க வந்து குடும்ப உறவுகளை வந்து துன்பம் இருக்க தான் செய்யும். அதுபோக வந்து வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வேணும்னா போராடணும். ரொம்ப போராடினா தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நிறைய தவறுகள் பண்ணுவாங்க, செஞ்ச தவறை திருப்பி பண்ணுவானுங்க. வித்தைங்கிறது அந்தளவுக்கு இருக்காது. எதனாச்சும் ஒரு வித்தையை தேர்ந்தெடுத்துக்குருவாங்க, ஒரு ட்ரைனிங் போய் உனக்கு படிச்சுக்குருவாங்க. ஆனால் படித்ததை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. நிறைய பேர் பாருங்கள், படித்த படிப்பை வச்சு வேலை பார்க்க மாட்டானுங்க, வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. படித்தது ஒன்று, செய்கிறது ஒன்றுன்னு. அடுத்து 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். 5ஆம் வீடு வந்து புத்திரஸ்தானம் தான். பூர்வீக புண்ணியம், புத்திரஸ்தானம், க்ரியேட்டிவ் மைண்டு, படைப்பு எல்லாத்தையும் குறிக்கும். சரியா? 5ஆம் வீட்டில் இருந்தாருன்னா இவங்களால் வந்து புத்திசாலித்தனமாக இருக்க முடியாது. சரியா? புத்திசாலித்தனமாக இருக்க நினைப்பாங்க, ஆனால் செடிமைண்டில் இருக்க முடியாது. ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. சரியா? மன அமைதி பெற போராட்டமாக இருக்கும். அதுமாதிரி புத்திர சந்தானம் கிடைக்காது. சரியா? புத்திர சந்தானம் கிடைக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், தாமத புத்திர பாக்கியம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது. சில பேர் குலதெய்வனாலும் என்னன்னு தெரியாது. 5ஆம் இடத்துல ராகு அதெல்லாம் செய்வார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, மந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போய் ஒரு நிலையை கும்பிட மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க. சில பேர் கோயிலுக்கு போனால் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, கோயிலில் போய் நின்று மனசார சாமி கும்பிட மாட்டானுங்க. ஸோ 5ஆம் இடத்துல ராகு தனியாக இருந்தாருன்னா பிரச்சனை தான். சரி, 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. 6ஆம் இடத்துல இருக்கலாம். சரி, 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நோய் நொடி இருக்காது, கடன் தொல்லை இருக்காது, எதிரிகளை பந்தாடுவாங்க, எதிரிகள் விஷயத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தவிடுபடி ஆக்குவாங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க அரசியல் கட்சியில் போய் சேரலாம். சரியா? வெற்றி இருக்கும். வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் நிறைய கஷ்டப்படுவாங்க, ஆனால் பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க. அந்த அரசியல்வாதிலாம் பாருங்கள், ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, டீ கடை வச்சுருப்பாங்க, பின்னாடி பார்த்தா பெரிய பிரதமராக இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் டீ கடை வச்சுருப்பாங்க, கனவு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நான் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகும்னு. ஆனால் பிரதமர் ஆகிடுவார். நடந்திருக்கு, உண்மையிலே நடந்திருக்கு. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்ப காலகட்டத்தில் டீ கடையில் தான் வேலை பார்த்தவர். அப்போ அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார், நம்ம ஒரு கட்சியில் சேர்ந்து பெரிய ஆளாகி குஜராத்துக்கு முதலமைச்சராகி அப்புறம் வந்து நம்ம இந்தியாவுக்கு 3 தடவை பிரதமர் ஆகும்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இது மாதிரி வேலையெல்லாம் ராகு பண்ணுவார். சரியா? 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு செகண்ட் பார்ட்டில் நல்ல பலன்களை கொடுப்பார். 40 வயசுக்கு மேலே நல்ல லிஃப்டப் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் அந்த நேரத்தில் ராகு திசை வந்துச்சுன்னா பீக் ஆயிடுவாங்க. அந்த 18 வருஷம் அவனை அசைச்சு கூட பார்க்க முடியாது. இதுதான் ஜோதிடம். சரியா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படியே சாதனையாளராக இருக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக இருக்கும். அடுத்து 7ஆம் வீட்டில் ராகு இருக்கக்கூடாது. கலஸ்தரம், இணக்கம், இன்டகிரேஷன், திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது, பாலியல் இருக்காது, மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது. சரியா? ஆனால் தாமலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க, என்னால் எல்லாம் முடியும்னு வரட்டு கௌரவத்தில் இருப்பாங்க. தேவையில்லாத காதல் உறவு இருக்கும். அற்ப செலவு நிறைய பண்ணுவாங்க, சில்லிண்டி செலவெல்லாம் பண்ணுவாங்க. பொம்பளைகளுக்காக நிறைய செலவு பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பானுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? 7ஆம் வீட்டில் ராகு அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. சுப தொடர்பில் இருந்தாருன்னா பரவாயில்ல, குரு பார்வை சுக்கிர பார்வைக்கு இருந்தாருன்னா பரவாயில்ல. சுப தொடர்பு இல்லாமல் தனியாக இருந்தாருன்னா கஷ்டம். சுப தொடர்புனா என்ன? சுக்கிரன், குரு, புதன் கூட சேர்ந்து இருக்கணும், இல்லைனா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கணும். பௌர்ணமி சந்திரனுக்கு கேந்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? இதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அடுத்து 8ஆம் வீட்டில் இருந்தாருன்னா மரணம் தான். சரியா? 8ஆம் வீடு மரணத்தை குறிக்கும், பேரழிவை குறிக்கும், அமானுஷ்ய சக்தி இருக்கும் இவங்களுக்கு. சரியா? அமானுஷ்ய விஷயத்தில் ஒரு இதாக கொடுக்கும். ஆனால் தேகாரிக்க பிரச்சனை இருக்கும். சரியா? உடல் ரீதியாக மன ரீதியாக நோய்வாப்பட்டிருப்பாங்க, மனநோய் இருக்கும், மனவியாதி, மனநோய். இவங்களாம் பரிதாபத்துக்குரியவர்கள். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் லக்கணம், ராசி இதில் 2, 4, 7, 8 இந்த இடம் 4 இடத்துல லக்கணம் கூட விட்டுலாம். சரியா? 2, 4, 7, 8 இந்த இடத்துல ராகு இருக்க பிறந்தவர்கள், ராசிக்கோ லக்கணத்துக்கோ பரிதாபத்துக்குரியவர்கள். தனுசு ராசியில் பரிதாபத்துக்குரியவர்கள் இந்த 4 இடத்துல ராகு இருக்க பிறந்தவர்கள். அதுலேயும் அந்த ராகுவோட சூரியன், செவ்வாய், அமாவாசை, சந்திரன் சேர்ந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
அது இந்த 7.5 சனி காலத்தில் வறுத்து எடுத்துரும். சரியா? ராகு வந்து மென்மேலும் போட்டு தாக்குவார். கர்ம பலன் இதெல்லாம் கர்மத்தை கழிக்கிறது. கர்மத்துக்கு தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான். ஆனால் கர்மத்தை தூண்டுறவர் ராகு. ஒருத்தர் இந்த பிறவியில் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறான், ஆட்டம் அதிகமாக இருக்குது, குடிகாரனாக இருக்கிறான், பொம்பளை விஷயத்தில் வீக்காக இருக்கிறான், சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ண மாட்டேங்கிறான், தாறுமாறாக இருக்கிறான்னா ராகு தான் அவனுக்கு வந்து அந்த இதை கொடுப்பாரு. அது எப்படின்னா கர்மத்தை வளர்ப்பார். இப்போ கர்மத்தை வளர்ப்பான், ஆனால் அடுத்த பிறவியில் கர்மத்தை கழிக்கணும். அதுக்கு சனி பகவான் செய்வார். ஸோ ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து கர்மத்தை பெருக்கிறதுக்கு ராகு, கர்மத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சனி பகவான். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா சனி பகவான் மாதிரி தான் ராகு வேலை செய்வார். சனி செவ்வாய் ராகு ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்துட்டாங்கன்னா அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். அது 3ஆம் இடத்துல இருந்துட்டால் முடிஞ்சு போச்சு. 4ஆம் இடத்துல இருந்தால் ஒழுக்கம் இருக்காது, சுகம் இருக்காது. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா பிள்ளைகள் இருக்காது, குலதெய்வத்தில் இருக்காது, கோயில் உலகத்துக்கு போக மாட்டான், எனக்கு என்ன இருப்பான். 6ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவு பரவாயில்ல. 7ஆம் இடத்துல இருந்தால் அவ்வளோதான், கல்யாணமே ஆகாது. கல்யாணம் ஆனாலும் அவனால் இருக்க முடியாது, நிறைய கல்யாணம் பண்ணிட்டு அலைவான். 8ஆம் இடத்துல இருந்தானா அவ்வளோதான், சீக்குக்காரனாக இருப்பான். 9ஆம் இடத்துல இருந்தானா தவப்பனுக்கு அவனுக்கு முடியாது, தவப்பனை பிடிச்சி அடிப்பான். தவப்பனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி ஏற்றி கன்னத்தில் சாத்துன்னு சாத்துவான். 9ஆம் இடத்துல சனி ராகு செவ்வாய் இருந்தவங்க. 10ஆம் இடத்துல இருந்தானா பரவாயில்ல, தொழில் பண்ணுவான். ஆனால் வருஷத்துக்கு 4 தொழிலை மாற்றுவான். தொழிலில் ஒரு நிலையாக இருக்க முடியாது. 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா மூத்த சகோதரனுக்கு ஆகாது, சரியா லாபம் இருக்காது. ஏதோ வேலை ஓடும் வழியும் வழியே பெருசாக அவனால் வராது. வர லாபத்தெல்லாம் விற்று தின்றுவான். காலையில் சம்பாதிச்சா சாயந்தரம் ஃபுல்லாக தின்னுட்டு வீட்டுக்கு போகும்போது தள்ளாடிட்டு போய் கீழே விழுவான். சில பேருக்கு வேட்டி கூட இடுப்பில் இருக்காது, 2000 போவாங்க. நிறைய பேர் பாருங்கள் நல்லா சம்பாதிப்பான். காலையில் பார்த்தோம்னா நல்ல பைக்கில் பலன்னு போவாங்க. அப்புறம் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது, வடிவேல் சொன்ன மாதிரி. 6 மணிக்கு மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி சம்பாதிச்செல்லாம் விழுந்து வரும்போது அலங்கோலமாக வருவான் வீட்டுக்கு. சரியா? இதெல்லாம் இந்த 11ஆம் இடத்துல சனி ராகு செவ்வாய் இருந்தவங்க. 12ஆம் இடத்துல இருந்தானா அவ்வளோதான், அவனுக்கு தூக்கம் கெட்டு போயிடும், அலைச்சல் அவமானம் தான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. சனி ராகு செவ்வாய் சேராத ஜாதகங்கள் தப்பி பிழைத்தவர்கள். செவ்வாய் கூடயோ சனி கூடயோ ராகு சேர்ந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. குரு பார்வை சுக்கிர தொடர்பு இருந்தால் தான் பார்க்க முடியும். குரு பார்வை இருந்தால் பரவாயில்ல, சுக்கிர பார்வை இருந்தால் பரவாயில்ல, புதன் பார்வை இருந்தாலும் பரவாயில்ல. சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கிரகத்துக்கு எடுத்துருங்க. ஓகே, நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன், பார்ப்போம் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்கள் நலனுக்காக தான் போடுறேன். ஏன்னா இது வாழ்க்கையில் முக்கியமானது. என்ன இருந்தாலும் சரி. இப்போ இந்த இடையில சொல்கிறேன், ராகு தசை இல்லைனா ராகு புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் ராகு புத்தி, குரு திசையில் ராகு புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, இல்லைன்னா ராகு திசையே நடக்குன்னா துர்க்கையம்மன் காளியம்மன் வழிபாடு தான் சிறப்பு. சரியா? காளியம்மன் வழிபாடுக்கு மீறி எதுவுமே கிடையாது. ஆக்ரோஷமான தெய்வத்தை கும்பிடணும். சரியா? செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். பழத்தை கோயிலில் போய் மந்திரிச்சு வீட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் எப்போயுமே ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கணும். ராகு திசை ராகு புத்தி வீட்டில் நடக்கிறவங்களுக்கு. அடுத்து 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 9ஆம் வீடு ஒழுக்கத்தை குறிக்கும். புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஆனால் சில நேரம் வந்து இவங்க வந்து எல்லாத்துக்கிட்டும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? எல்லாமே ஆர்குமெண்ட்டு தான் இருக்கும். ஆனால் ஆள் எதுலையுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எதையும் ஒரு முடிவு எடுக்க முடியாது இவங்களால். சரியா? திட்ட காரியத்தை திட்டப்பட்டபடி முடிவு எடுக்காமல் திணறிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களோட ஆலோசனை வாங்கணும். மூத்த சகோதரனுக்கு ஆகாது. சரியா? 9ஆம் இடத்துல இருந்தானா மூத்த சகோதரனுக்கு ஆகாது, தகப்பனுக்கு ஆகாது. ஏன்னா 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் சம்மந்தப்படுவார். சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். 10ஆம் இடம் வந்து தொழில் தான். சரியா? 10ஆம் இடத்துல ஒரு பாவகரம் இருக்கலாம், 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கலாம். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுப தொடர்பில் இருந்தாருன்னா தொழில் நல்லா போவாங்க. பாப தொடர்பில் இருந்தாருன்னா தொழிலில் நல்லா ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவார். ஆனால் கையில் காசு பணம் இருக்கும். சரியா? நேரில் விரும்பிய நேரத்துக்கு வாங்குவாங்க. கொஞ்சம் அதிகமாக கவலைப்பட்டுருப்பாங்க, காரியத்திலேயே கவலைப்பட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் வேலை நினைப்பிலே இருப்பாங்க. 11ஆம் இடம் நல்ல அமைப்பு தான். சரியா? ஆசைகள் அபிலாஷைகள்லாம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட ஆயுள் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த மூத்த சகோதரனுக்கு ஆகாது. ஆள் நல்லா பிரபலம் அடைவாங்க, புகழ் அந்தஸ்தெல்லாம் இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்குது, ராகு திசை நடக்கிறவங்க நல்லா இருக்கும். நண்பரோட ஆலோசனை நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஸோ 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். சரியில்லாமல் இருந்துட்டாரு என்ன அர்த்தம்னா, பாவத்தொடர்பில் இருந்தாருன்னா லாபம் வராது, பிட்டாக வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 12ஆம் இடத்துல ராகு இருக்குது, ஒரு வரைக்கும் நல்லதான். ஏன்னா ஒதுங்கிட்டாருன்னு அர்த்தம். சரியா? 12ஆம் இடங்கன்னா அயனசேன போகம் தான். தூக்கம் நல்லா இருக்காது, கட்டில் சுகம் நல்லா இருக்காது, மனைவியோட சேர்ந்து அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. சரியா? படுக்கணும் போவான், அப்படி எந்திரிச்சிட்டு வந்துடுவான். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இழப்புகள் துரதிருஷ்டம் தான். அதுபோல் விடுதலை. இவனுக்கு எப்படின்னா தனியாக இருக்கணும்னு நினைப்பானுங்க, நிம்மதியாக இருக்கணும்ப்பா, யார் கூட சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையை கொடுப்பாரு. பிரச்சனையிலேருந்து இருப்பாங்க, ரகசிய உறவுகள் இருக்கும். சரியா? அதுமாதிரி தகாத செயலில் நிறைய செய்வாங்க. சரியா? கையில் காசு பணம் இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்க. நல்ல கையில் காசு பணம் இருக்கும், ஆனால் செலவு பண்ணுவானுங்க, ஓட்டையாண்டியாக இருப்பான், கை ஓட்டையாக இருக்கும். ஸோ 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி சார், வேறு என்ன சார் அப்படி பார்த்தோம்னா, இன்னும் ராகுவை பற்றி நிறைய சொல்லலாம். இதே ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தசா புத்திக்கு வழிபாட சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். ராகுவை பற்றி நிறைய சொல்லலாம் நேர்களே.
ஆனால் ராகு உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 2, 4, 7, 8 இதில் இருக்கக்கூடாது. சரியா? 2, 4, 5, 7, 8 இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ராசியில் இருந்தார்னா சந்திரனை கெடுக்காமல் இருக்கணும். ராசியில் இருந்தார்னா குரு பார்வையில் இருக்கணும். சரியா? அதை நான் சொல்லிடுறேன். குரு தொடர்பில் இருக்கணும். ராகு திசை ராகு புத்தி நடக்கிறவங்க பௌர்ணமி தோறும் காளியம்மனை கும்பிடணும். சரியா? பௌர்ணமி தோறும் கும்பிடணும். இல்லைன்னா ராகு வழியில் அம்மனை கும்பிடணும். வழிபாடு தான் முக்கியம். பரிகாரம்லாம் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. பரிகாரம்னா என்னென்னா அந்த இது பிரதிஷ்டை பண்ணலாம். நாகர் அந்த கல்லில் சிலை இருக்குல்ல, அதை வாங்கி வேணால் கோயிலில் போய் பிரதிஷ்டை பண்ணலாம். உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி போராடமோ உத்திராடமோ மூல நட்சத்திரம் வர அன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணலாம். இல்லைனா ராகுக்கு வேண்டிய நட்சத்திரம் வர அன்றைக்கி பண்ணலாம். ராகு திசை நடக்கிறவங்க வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி ராகுவை கும்பிடுறது நல்லது. இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி காளியம்மனை கும்பிடுறது நல்லது. அடுத்து வந்து ராகு திசை குரு புத்தி. ராகு திசையில் குரு புத்தி நடக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சிவன் கோயிலில் போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டுட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடணும், துர்க்கையம்மனுக்கு விளக்கு போட்டு வரணும். 2 விளக்கு போடணும், தட்சிணாமூர்த்திக்கும் துர்க்கையம்மனுக்கும். ராகு திசையில் சனி புத்தி. ராகு திசையில் சனி புத்திங்கிறது வந்து கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். சரியா? இல்லைனா காலபைரவரை கும்பிடலாம். காலபைரவர் வழிபாடு சிறப்பு. சிவன் கோயிலே இருப்பார். சிவன் கோயிலில் இருக்கிற காலபைரவர் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை தரும். ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு. ராகு திசை புதன் புத்தி. பெருமாளை தான் கும்பிடணும். பெருமாளை கும்பிடணும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணலாம். ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணலாம். பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். பெரும்பாலும் ராகதிசை புதன் புத்தியில் குழந்தை பாக்கியம் பிறக்கும். இந்த குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 40-50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ராகதிசை புதன் புத்தி நடந்துச்சுன்னா புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு ராகு புதன் கூட சேரும்போது. அதுக்கடுத்து ராகதிசை கேது புத்தி நல்லா இருக்காது. இவங்களாம் சர்ப்ப வழிபாடு பண்ணணும். சர்ப்ப விநாயகரை கும்பிடணும். விநாயகருக்கு 2 பக்கம் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது அந்த விநாயகரை கும்பிடணும். அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற எறும்புகளுக்கு தீனி போடணும். அரச மரத்து விநாயகரை கும்பிடணும். அடுத்து ராகதிசை சுக்கிர புத்தி. இது ரொம்ப பாடாப்படுத்துங்க. ராகதிசை சுக்கிர புத்தியில் தான் பெண்கள் விஷயத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க. தவறான பழக்க வழக்கங்கள். சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசம். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு, இல்லை ராகுடையே சேர்ந்து இருக்கிறாரு, இல்லை சுக்கிரன் சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு, சுக்கிரன் கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு. கேது கூட சேர்ந்தாலும் ராகு சம்மந்தப்பட்டு தான் இருப்பார். இந்த அமைப்பில் சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கும்போது மகா கொடூரமாக இருக்கும். பொம்பளை விஷயத்தில் கில்லாடியாக இருப்பாங்க. சரியா? பெண்கள் விஷயத்தில் ஏமாந்து போயிடுவாங்க. அதுபோக அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு தேவையில்லாத பொருட்களை வாங்கி வேஸ்ட்டாக போயிடுவாங்க. ஸோ இவங்க யாரை சார் கும்பிடணும்? இவங்க கண்டிப்பாக துர்க்கையம்மனை தான் கும்பிடணும். ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கும்போது துர்க்கையம்மன் வழிபாடை மிகச்சிறப்பாக பண்ணணும். அடுத்து ராகுதிசை சூரிய புத்தி. சூரிய நமஸ்காரம் பண்ணணும் தினமும். ராகுதிசை சூரிய புத்தி நல்லா இருக்காது. ஏன்னா சூரியன் ஒரு ஒளி கிரகம், ராகு ஒரு இருள் கிரகம். இருளுக்கும் ஒளிக்கும் ஒத்து போகாது. தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அடுத்து வந்து ராகுதிசை சந்திர புத்தி நல்லா இருக்காது. தாயாரை பாதிக்கும், தாய் வழி உறவை பாதிக்கும். அம்பாள் வழிபாடு பண்ணணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன், இப்படி அம்பாள் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு தான். பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருது மிக நல்லது. அதுபோல் ஜீவ சமாதிக்கு போய்ட்டு வருது நல்லது நம்ம பார்க்கப்படுகிறது. அடுத்து ராகுதிசை செவ்வாபத்தி. முருகப்பெருமானை கும்பிடணும், கந்தேசி கவசம் படிக்கணும். அறுபடை வீட்டுக்கு போய்ட்டு வரலாம், பால் கூட எடுக்கலாம், காவடி எடுக்கலாம், அதெல்லாம் சௌரியம் தான். ராகுதிசை செவ்வாபத்தி நடக்கிறவங்க இந்த வழிபாடு பண்ணணும். அதோட ராகுதிசை முடிஞ்சு போயிடும். சரியா? 18 வருஷம் முடிஞ்சு போயிடும். இருப்பினும் ராகுதிசை வந்து 100க்கு ஒரு 40 பேரை காப்பாற்றும், 60 பேரை பிடித்து பாடாப்படுத்தும். சரியா? நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். நான் ஒரு தொழில்முறை ஜோதிடன். நான் சும்மா இந்த வீடியோவில் மட்டும் பேசிட்டு போகிற ஆள் கிடையாது. ஜனன ஜாதகம் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 2 ஜாதகம் 3 ஜாதகம் பார்க்குறேன். நிறைய ஜாதகம் இருக்குது, என்னால் தான் பார்க்க முடியல. என்கிட்ட பேசுகிறவங்களுக்கு தெரியும், என்கிட்ட ஜாதகம் அனுப்புறவங்களுக்கு தெரியும். குறைஞ்சது 10-15 நாள் டேட்டை வாங்கி தான் பார்க்குறேன். நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் வச்சு சொல்கிறேன். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு 100க்கு 40 பேருக்கு நல்லாயிருக்கும். அது ஜனன ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கிறவங்க தான் ராகு திசை நல்லா இருப்பாங்க. மற்றவங்க உள்ளவங்களாம் பரிதாபத்துக்குரியவர்கள். 60% பரிதாபத்துக்குரியவர்கள். அந்த பரிதாபத்துக்குரியவர்கள் கண்டிப்பாக நான் சொன்ன பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். சரியா? செவ்வரளி பூ வச்சுக்கோங்க. செவ்வரளி பூவை வந்து அம்மனுக்கு கொடுங்க. ராகு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு வேளையில் எலுமிச்சம்பழ விளக்கு போடுங்க. சரியா? ராகு வேளையில் கோயிலுக்கு துர்க்கையம்மன் கோயிலுக்கோ காளியம்மன் கோயிலுக்கு போட்டிங்கன்னா எலுமிச்சம்பழ விளக்கு போட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எலுமிச்சம்பழ விளக்கில் வந்து நீங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணலாம். சரியா? நல்லெண்ணெயில் எலுமிச்சம்பழ விளக்கு போடுறது ரொம்ப நல்லது தான். வாழ்த்துக்கள் நேரில். இப்போதைக்கு வந்து ராகும் சனி சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும் உங்களுக்கு. 28க்கு மேலே கொஞ்சம் மாறும், ராகுவுடைய தாக்கம் கொஞ்சம் மாறும். ஸோ நவம்பர் 28 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. பர்டிகுலராக ராகு திசை ராகு புத்தி நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் போட்டேன் தனுசு ராசிக்கு. இதில் வந்து பலன்கள்லாம் சொல்லலை, அமைப்பை தான் சொல்லியிருக்கிறேன். பலன்கிறது என்ன, எல்லோரும் சொல்கிறது தான், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறது தான். ஆனால் அந்த அமைப்பை யாரும் சொல்ல மாட்டாங்க. அமைப்பை சொல்கிறது தான் ஜோதிடரோட கடமை. ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருந்தால் எது கிடைக்கும் அதுதான் முக்கியம். இங்கே வந்து சூத்திரம் தான் முக்கியம், ரிசல்ட் முக்கியம் கிடையாது. சூத்திரம் வாய்ப்பாடு தெரியணும். வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். வாழ்த்துக்கள் நேரில். எல்லாமே இறைவன்
மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. இன்னும் நிறைய இருக்குது ராகுவை பற்றி. அடுத்த வருகிற காலத்தில் போடுறேன் நான். ராகு எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தாருன்னா இப்படி பலங்களை கொடுப்பாரு. அவருடைய சூட்சுமம், அந்தரம், பிராணம், சேர இடம், பார்வை பற்றிலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொன்னேன். இன்னும் நிறைய இருக்குது. சரியா? அதெல்லாம் சொன்னோம்னா போய்கிட்டே இருக்கும். இதே கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் நேயர்களே, நிறைய ஆசைப்பட்றேன். தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மனப்பூர்வமாக சொல்கிறேன். இன்றைக்கி சுதந்திர தினம். இந்தியாவுக்கு 79வது சுதந்திர தினம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல சுதந்திரம் கிடைக்கட்டும். கெட்ட விஷயத்திலிருந்து சுதந்திரம் கிடைக்கணும். கெட்ட பழக்கத்திலிருந்து சுதந்திரம் கிடைக்கணும். நல்ல பழக்க வழக்கம் உங்களை சேரட்டும். நல்லதே நடக்கணும். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.